ஹாய், நாங்கள் இப்போ தருமபுரி டு ஊட்டி டூர் வந்திருக்கோம். ஸோ தருமபுரியிலேருந்து ஊட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 275 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. நீங்கள் காரில் வர்றதா இருந்தால் ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 6.5 hours ஆகுது. டிபெண்ட்ஸ் ஆன் த பிரேக் நீங்கள் எடுக்கிறத பொறுத்து. நீங்கள் காலையில் நான் 7 மணிக்கு கிளம்புனா இப்போ 12:30க்கு நான் அடிவாரம் வந்திருக்கேன். ஸோ மேலே போகிறதுக்கு இன்னொரு 1.5 hours ஆகிடும் போல இருக்குது. 2 o'clock எனக்கு கூகுள் மேப்பில் காமிக்குது. ஸோ 2 o'clock நாங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஊட்டி. நாம பார்த்தீங்கன்னா இப்போ செக் போஸ்ட் வந்துட்டோம். ஸோ நீங்கள் ஊட்டிக்கு வந்து தருமபுரியிலேருந்து வர்றப்போ வந்து அங்கேயும் இ பாஸ் போட்டு வந்துடலாம். இல்லைனா இந்த செக் போஸ்ட்டில் வந்து இ பாஸ் கேட்குறாங்க. அப்படி இ பாஸ் போடாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் டிஎன் இ பாஸ் அப்படின்ற வெப்சைட்டில் நீல்கிரிஸ்ன்றதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இ பாஸ் ஜென்ரேட் ஆகிடுது. ஜென்ரேட் ஆன இ பாஸை வந்து நம்ம இவங்ககிட்ட காமிச்சிட்டு 30 rupees பே பண்ணிட்டு இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்றைக்கு வரீங்க, எங்கே தங்குறீங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இதில் கொடுக்கணும். அவங்க காரில் வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருக்கான்றதை செக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து வரீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து நாட் அலவுடு. ஸோ எங்களை கொடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் கொடுத்துட்டு நம்ம கிளம்ப போகிறோம். பழைய இரும்பு பிரிட்ஜ் போல இருக்கு, வித்தியாசமா இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஸோ ஊட்டியில் வந்து நாம் இப்போ ஸ்டெர்லிங் ஃபெர்னில் ரெசார்ட் தான் வந்து நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 o'clock. காலையில் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து 2 o'clock வந்து ரீச் பண்ணியிருக்கோம். நடுவில் ஒரு 1/2 hourக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரேக் எடுத்தோம். ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து ஒரு 6.5 hours தருமபுரியிலேருந்து இங்கே வந்துடலாம். ஸோ நம்ம இப்போ தங்கியிருக்கிற ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெர்லிங்கில் ஃபெர்ன்ஹில் அப்படின்ற ஒரு ஹவுஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு, ஒரு லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நம்ம இப்போ தங்கிட்டு இருக்கிற ரெசார்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெர்லிங் ரெசார்ட் ஃபெர்ன்ஹில் அப்படின்ற ஒரு ஹவுஸில் வந்து இருக்கோம். அதோட வியூ வந்து இப்படி தாங்க இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஊட்டியில் இருக்கோம். ஊட்டிக்கு ஏன் ஊட்டின்னு பேர் வந்துச்சு அப்படின்றது வந்து ஒரு வரலாறு. அந்த வரலாறு பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 1799 வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து மைசூர் சமஸ்தானத்துக்கு அடியில் தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ 1800 பிரிட்டிஷ் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இங்கிலாந்துலேருந்து வந்தவங்களுக்கு வந்து யாருக்குமே வந்து சென்னை மாகாணத்தில் வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து ஒத்துக்கல. ஸோ அப்போ வந்து பல பேரால் வந்து நீலகிரின்ற ஒரு இடத்த வந்து கேள்விப்பட்டு ஃபஸ்ட்டு டாக்டர் ஃப்ரான்சிஸ் அப்படின்றவர் வந்து 1800 வந்து இந்த இடத்த வந்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு கடைசியில் வந்து இந்த இடம் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1812 வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் கீ அப்படின்றவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு இது வந்து மனிதர்களால் இந்த இடத்துல வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. முதல்ல 2 பேருமே வந்து ஆய்வு செஞ்சுட்டு வந்து இது வந்து மக்கள் வந்து இங்கே வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்ததுக்கப்புறம் Jan 2, 1819 வந்து பார்த்தீங்கன்னா அப்போது கலெக்டராக இருந்த கோயம்புத்தூர் கலெக்டராக இருந்த ஜான் சல்லிவன் அப்படின்றவர் வந்து நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு இங்கே தேடி வந்ததாகவும் ஒரு நாளைக்கு சுமார் ஒரு 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து சரியான வழித்தளமோ இந்த மாதிரி ரோடு அமைப்போல எதுவுமே கிடையாது. அவங்க வந்து நடந்தே தான் வந்திருக்காங்க. நடந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1000 feet வந்ததுக்கப்புறம் யானைகளை அவங்களால எடுத்துகிட்டு வர முடியல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சரின்னு யானைகள்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டு அவங்க கால்நடையாகவே வந்து சுமார் ஒரு 10 நாள் ட்ராவல் பண்ணி அவங்க வந்து சேர்ந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டின்ற இடம். ஸோ இந்த ஊட்டிக்கு எப்படி ஊட்டின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க ஃபஸ்ட்டு அவர் வந்த உடனே வந்து அங்கே இருக்கிற மக்களை பார்த்துட்டு அவர் ஆச்சரியப்பட்டார். ஏன்னா ஒரு 2000 அடிக்கு மேலே மக்கள் வாழவே முடியாதுன்ற இடத்துல வந்து இங்கே பழங்குடிய மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இங்கே இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட வந்து இந்த இடம் என்ன அப்படின்னு கேட்டப்ப அவங்க வந்து ஒத்தக்கல் மந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒத்தக்கல் மந்து அப்படின்னாக்கா ஒரு பெரிய கல் இருந்ததாகவும் அந்த மந்து அப்படின்றது ஊருன்ற சொல்லுக்கான மாற்று சொல் தான் வந்து மந்து. ஸோ ஒத்தக்கல் மந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இங்கிலீஷ்ல அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க எழுதுறப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒட்டகமண்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அது நாளடைவில் வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து அதே மாதிரி கண்டினியூ ஆனதுனால தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்றப்போ உதகமண்டலம் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணதாகவும் அதுக்கப்புறம் அதை சுருக்கி நம்ம ஊட்டி அப்படின்னு சொல்லி பேர் வந்ததாகவும் ஒரு வரலாறு இருக்கு.
ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா அங்க இருந்த மக்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோடர் இன மக்கள். தோடர் இன மக்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து எருமை வளர்ப்புலையும் விவசாயத்துலையுமே வந்து நம்பி இங்கேயே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து வெளி உலக தொடர்பே இல்லாம மக்கள் வந்து இங்க வாழ்ந்துட்டு வந்திருந்திருக்காங்க. ஸோ இவர் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து இங்க வந்து அவருக்குன்னு ஒரு கோட்டையை கட்டினதாகவும் அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஊட்டியில வந்து ஒரு மியூசியமா வந்து இன்னைக்குமே அது வந்து செயல்பட்டு வருது. ஊட்டியோட வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நீங்க இன்னைக்குமே அதை வந்து ஒரு மியூசியமா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க வந்து அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த மியூசியத்தை வந்து நீங்க பார்வையிட்டீங்க அப்படின்னாக்க ஊட்டியோட வரலாறும் பழைய புகைப்படங்களையும் அங்க வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ 10 நாள் தேடுதலுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து சேர்ந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருந்த பழங்குடிய மக்கள். அங்க வந்து பார்த்தீங்கன்னா தோடர், கோட்டர், குறும்பர், இருளர் என 4 வகையான பழங்குடிய மக்கள் வந்து அங்கே வாழ்ந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களா வந்து வெளி உலகத்தோட தொடர்பே இல்லாமல் இருந்திருக்காங்க. ஸோ 1812 வந்து இவங்க வந்து இந்த இடத்த வந்து ரீச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அவர் ஜான் சலிவன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம கோயம்புத்தூர் கலெக்டராக இருந்திருக்காரு. ஸோ அவர் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கான சரியான பாதை, ரயில்வழி பாதை எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா கொண்டு வந்து இங்கே ஒரு காலேஜ் கூட இருக்குது இன்னைக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா ஜான் சலிவன் அப்படின்ற ஒரு கலெக்டர் தான். ஸோ 1819 ஆண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 1822 வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் முத ஒரு ஐரோப்பிய வீடான ஸ்டோன் ஹவுஸ் அப்படின்றத வந்து கட்டினாரு. இதுவே நவீன ஊட்டியின் முதல் தொடக்கமாக கருதப்படுது. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்திய விடுதலைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டின்றது வந்து ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக வளர்ந்தது. ஸோ அது வரைக்கும் வந்து அங்கேருந்து பழங்குடியின மக்களை வந்து பார்த்தீங்கன்னா எருமை வளர்ப்புலையும் நார்மலான ஒரு விவசாயத்தை மட்டும்தான் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் த பிரிட்டிஷ் இன்வேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க தான் வந்து முதல்ல வந்து இங்கே வந்து உருளைக்கிழங்கு உற்பத்தியை பற்றியும் இங்க இருந்த தேயிலை தோட்டத்தையும் உருவாக்குனது அவங்க தான். ஏன்னா அதுல தான் வந்து பிரிட்டிஷார்களுக்கு வந்து அதிகமான லாபம் இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து அவங்க வந்து அதுக்கப்புறமா நிறைய அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனை வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் தங்கியிருக்கிற இந்த ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ட்ரெயினோட ஃபோட்டோ வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஊட்டி அப்படின்னா எப்படி எல்லாருக்குமே பிடிக்குதோ அதே மாதிரி அதுக்கு அடுத்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் தான். ஸோ இந்த ட்ரெயின் ரூட்கான வேலை அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட கன்வீனியன்ஸ்க்காக வந்து அவங்க ஃபர்ஸ்ட் போடப்பட்டது. ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 1899 ஸ்டார்ட் பண்ணி 1908 வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சுமார் ஒரு 9 வருஷத்துல இருந்து இதை வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 2009 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யுனெஸ்கோவால குளோபல் ஹெரிட்டேஜாக வந்து இது வந்து கருதப்படுது. ஸோ பாதுகாக்கப்பட்ட ஒரு ஹெரிட்டேஜாக வந்து இன்னைக்குமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி மலை ரயில். ஸோ இந்த ட்ரெயின் பிக்சரை பார்த்தா 90s கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரும் ஒரே ஒரு பாட்டு என்ன அப்படின்னாக்க உயிரே படத்தில் வர்ற செய்ய சாங். ஸோ அந்த சாங்கை யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஃபேமஸான சாங் எடுக்கப்பட்ட ட்ரெயின் ரூட் வந்து ஊட்டி ட்ரெயின் ரூட். ஸோ ஊட்டியை பற்றிய ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மேலும் நிறைய வீடியோஸ் பற்றி நான் போடணும் அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் யாருமே பண்ண மாட்டேன்றாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் வீடியோவை நிறைய ஷேராவது பண்ணுங்கள். ஸோ ஊட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த பழங்குடியின மக்களின் பாரம்பரியம், நம்ம ஆங்கிலேயர்களின் கட்டிடக்கலை மற்றும் அதற்கே உரிய இயற்கையான அழகு, இதை அனைத்தும் சேர்ந்தது தான் இந்த மலைகளின் அரசி ஊட்டி ஒத்தகமண்டு. ஸோ ஊட்டி வர்ற பல பேர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சைட் சீயிங் ஏரியா, லேக்கு, தொட்டபேட்டா அந்த மாதிரி ஏரியாவோட போயிட்டு ஊட்டியோட வரலாறு தெரிஞ்சுக்காமல் போயிடுறாங்க. ஸோ நீங்கள் உண்மையிலேயே ஊட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய மொதல் இடம் வந்து இந்த கவர்மெண்ட் மியூசியம் தாங்க. ஸோ இந்த மியூசியம்க்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே பழங்காலத்து ஓவியங்கள்லாம் இங்கே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் இதெல்லாம் பார்த்துருக்க சான்ஸே கிடையாது. அந்த காலத்தில் வந்து இது நிலநாட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இதெல்லாம் வச்சு அவங்க கையில் மூமெண்ட்ஸ் கொடுத்து கதைகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த குச்சி ஆட்டத்தை வந்து நம்ம ஒரு சில மூவிஸில் பார்த்துருக்கோம். பட் நிஜமான ஓவியங்களை வந்து நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீலகிரிக்கு வந்து நீலகிரின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா
இந்த மலைத்தொடர்களில் இங்கே இருக்கிற குறிஞ்சி மலர்கள் தான். ஸோ இங்கே ஒரு லைனை வந்து ஹைலைட் பண்ணிடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீலகிரி என்ற பெயரை நீலக்குறிஞ்சி வளர்வதால் வந்த பெயராகும். அதாவது ஸோ இந்த மலையில் வந்து இந்த குறிஞ்சி மலர்கள் அதிகமாக பூத்து அந்த நீல கலரில் மலையே நீல கலரில் தெரிஞ்சதுனால இந்த மலைக்கு பேர் வந்து நீலகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீலகிரி மாவட்டத்தில் ஒரு பகுதி தான் வந்து ஊட்டி. ஸோ இந்த மேப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து 3 ஸ்டேட்டை வந்து கவர் பண்ணுது. ஸோ தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகா. ஸோ நம்ம இந்த ஹிஸ்ட்ரி ஊட்டியோட ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்க கோயம்புத்தூரோட கலெக்டராக தான் வந்து நம்ம ஜான் சுல்லிவன் இருந்தார். அங்கேருந்து அவர் வந்து குன்னூரை பற்றி கேட்டு இங்கேருந்து இங்கே வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ உதகமண்டலம், அதாவது கோயம்புத்தூரில் கலெக்டராக இருந்த ஜான் சுல்லிவன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, சரி நம்ம போய் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குன்னூர் வழியாக நேராக போன இடம் தான் வந்து உதகமண்டலம். ஸோ இங்கே ஒரு சில பெயிண்டிங்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பெயிண்டிங்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எப்படி போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலி அது ரியல் கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு இமேஜினரி வியூக்காக. ஸோ ஜான் சுல்லிவன் வந்து ஃபஸ்ட்டு உதகமண்டலம் வந்தப்போ வந்து அங்கே இருந்த பழங்குடியினர்களை பார்த்து அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பழங்குடிகள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க. தோடாஸ், தோடாமுன், ஈருலாஸ், குறும்பாஸ் அண்ட் கோட்டாஸ். ஸோ இவங்களாம் தான் அந்த இருந்த பழங்குடி மக்கள். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா படுகாஸ், அந்த காலத்து உடன் ஸ்டேர்கேஸ். ஸோ அன்னைக்கு இருந்த பழங்குடியினர் மக்கள் யூஸ் பண்ணிய பொருட்கள் இல்லை, நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேம்பு ஈட்டிங் பிளேட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிய பேம்பு வெசல்ஸ் வச்சுருக்காங்க. எதையும் டச் பண்ண முடியாது, எல்லாமே ஒரு கிளாஸ் ஷோ கேஸில் தான் வச்சுருக்காங்க. 90s 60s எடுத்த ஃபோட்டோஸு. ஸோ இங்கே இருந்த பழங்குடியின மக்களோட ஃபோட்டோஸ். ஒரு சின்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் துடி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 பக்கமும் அடிப்பாங்களா மோள மாதிரி, அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடி கூண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இந்த மேன் விசஸ் வைல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு செட்டப் வந்து அந்த பியர் கில்ஸ் வந்து செஞ்சு காமிப்பார். ஸோ நான் அவர் செஞ்சப்போ அவர் தான் இதை ஃபஸ்ட் செய்யலான்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம மக்களால் வந்து யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பொருள் தான் போல இருக்குது. அதே மாதிரி ஃபிஷ் ஸ்கூப்பிங் விண்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மியூசியமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமையுமே ஒவ்வொன்றா பிரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க பழங்குடியின மக்களின் வாழ்வியல் பொருட்கள். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா உள்ளே போனோம் அப்படின்னாக்க ஒரு பழங்குடியின மக்கள் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து தோடாஸ் அந்த மக்களின் பொருட்கள். ஸோ இது வந்து டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக இருக்கும் போல இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துணி தான் இங்கே இருக்குது. மில்க் கண்டெய்னர், பால் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றது நீங்கள் பாருங்கள். அப்புறம் வந்து தயிர் எப்படி கடைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. எம்ப்ராய்டரி பண்ண நீடில்ஸ், அவங்க யூஸ் பண்ண நீடில்ஸு. இந்த சீனை பார்த்தா எங்கேயோ உங்களுக்கு பார்த்த மாதிரியே இருக்கும். பாகுபலி படத்தில் வந்து பார்த்த சீன் மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த தோடா இனத்து மக்கள் வந்து பெரியோரை வணங்கும் முறை, அதாவது தோடா வே ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப காலமாக இருந்திருக்கு. நம்ம பார்த்த பாகுபலிலாம் இப்போ தான். ஸோ அவங்க செஞ்ச வுட் கார்விங். இந்த மரச்சிற்பங்கள் அப்படின்னு சொல்கிறக்கூடிய வுட் கார்விங் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துலேயே அவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு அமேசிங்க. ஊட்டி வர்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக இதை பார்க்கணுங்க. ஸோ நீலகிரி மாவட்டத்தில் வந்து அந்த பாறை ஓவியங்கள், ராக் ஆர்ட்ஸ், ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த பாறை ஓவியங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து செஞ்சுரிஸ் ஓல்டாக இருக்கும். கரெக்டாக என்னன்றது இங்கே மென்ஷன் பண்ணல, பட் கண்டிப்பாக வந்து எங்கெங்க ஏரியாவில் எந்தெந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆஃப் படகாஸ், அதான் இவங்களாம் நான் ட்ரைபல் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட பொருட்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வச்சுருக்காங்க, புகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இசைக்கருவி அப்படின்ட்டு. அப்புறம் பேம்பு பாஸ்கெட், எர்த்தன் வேவ், டெரகோட்டா வேஸ், மெட்டல் வெசல்ஸ் ஃபார் மெஷரிங். ஸோ நம்ம இன்றைக்கி எவ்வளோ மாடர்ன் மெஷரிங் ஜார்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இவங்க அந்த காலத்துலேயே ஒரு மெஷரிங் ஜார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி இருக்குது. இது பழங்காலத்து பாய்லர்னு நினைக்கிறேன், அந்த ஹீட்டிங்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அது எவ்வளோ ப்ளஸ்ன்னு தெரியல, பட் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மியூசிக்கில் நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1860s வந்து இந்த வீடு கட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 150 years பிஃபோரே வந்து ஒரு வீடை வந்து எவ்வளோ அழகாக மேலே பாருங்கள், ஒரு உடன் ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்து ஸ்டேர்கேஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மோர் தென் 150 years. ஸோ அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்கில் நவகிரக ஸ்டாச்சுஸுமே இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேது, ராகு, சனீஸ்வரன், புதன், சூரியன், செவ்வாய், நவகிரகம்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இருக்கிறது வந்து 6 ஸ்டாச்சுஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே பாமன்லி ஸ்கிரிப்ட்ஸ் வச்சுருக்காங்க, அதாவது இந்த மோலிச்சோடின்னு சொல்லுவாங்கன்னா அந்த காலத்தில் வந்து எப்படி என்ன எழுதியிருக்காங்க ஒவ்வொரு வாரியம் அப்படின்றதும் இதில் நல்ல டீட்டெயிலாக இருக்குது. ஸோ ஓலைச்சுவடிகளுக்கு அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த பேம்பு மேன்ஸ்கிரிப்ட்ஸ், அதாவது மூங்கிலில் வந்து ஸ்கிரிப்ளிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் இதை பார்த்ததே இல்லை, இதுதான் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பேம்புவில் லெட்டர்ஸ் வந்து என்கிரேவ் பண்ணியிருக்கிறது வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ மெட்டல் வேர் அதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் பழசாக புதுசாக தெரியல, பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பூஜை சாமான்கள் அவ்வளவுமே இங்கே இருக்குது. ஆஞ்சநேயர் சிலை, அன்னபூர்ணி, அம்மிக்கல், ஜோதி தெய்வம், சின்ன பக்கெட் பாருங்க மேலே, லக்ஷ்மி விளக்கு. அப்புறம் இது வந்து காப்பர் எம்போஸ்டு பிளேட் டெபிசிட்டிங் சேதுபந்தா, சேதுபந்தனை விளக்கும் தாமர் தகடு. ஸோ இதுதாங்க கன்னிமாரா காட்டேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா 1884 85 கட்டி முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி தான் இதை வந்து இப்போ மியூசியமாக வச்சுருக்காங்க. பட் கருங்கல்லே ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்க போகிறேன். ஸோ வெற்றிகரமாக நம்ம ஊட்டி ட்ரிப்பை முடிச்சுட்டு இப்போ திரும்பவும் தருமபுரி கிளம்பியாச்சு. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊட்டியை பற்றிய நிறைய விஷயங்களும் ஊட்டியோட வரலாறு பற்றியும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ மீண்டும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களிடம் சந்திப்பேன். தேங்க்யூ. Until then, bye from Dr. Bhaskar. Do follow my channel, subscribe to my channel. Thank you. அப்பா ட்ரிப் சூப்பரா இருந்துச்சுனானா? ட்ரிப் சூப்பரா இருந்துச்சு. இப்போ இந்த கேமராவோட கேமராமேன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா